نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت أو كما قال عليه الصلاة والسلام. மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நடிகார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய நோன்பை எங்களுக்கு ஏன் கடமையாக்கியிருக்கிறார்? இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இந்த பூமியில் கடைசியாக வாழக்கூடிய மனிதன் வரை அனைவர்களுக்கும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியிருந்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்தினர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்திற்கும் நோன்பை கடமையாக்கியிருக்கிறான்? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி. நோன்பினுடைய நோக்கம் தக்வாதான். தக்வாவை இரண்டு வகையாக பிரிக்கலாம். தக்வல் அவாம், தக்வா ஸாலிஹீன். முதல் வகை தக்வா தக்வல் அவாம், பொது மக்களுடைய பயமச்சம். தக்வா அவாம், பொதுமக்கள் பாவம் செய்துவிட்டு அல்லது பாவம் செய்யும் போது அல்லது பாவம் செய்வதற்கு முன்னர் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். இரண்டாவது வகை தக்வா தக்வா ஸாலிஹீன், சாலிஹான மக்களுடைய தக்வா, இறையச்சம். அவர்கள் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்வை அஞ்ச மாட்டார்கள். மாற்றமாக ஒரு அமல், ஒரு இபாதத் செய்துவிட்டு அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு விடயத்தை செய்துவிட்டு அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். இதுதான் தக்வா ஸாலிஹீன், சாலிஹான மக்களுடைய தக்வா. இந்த தக்வா தான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய தக்வா. ஜக்கரியா அன்சாரி ரஹிமஹுல்லாஹ் மஸ்ஜிதுடைய தூணில் சாய்ந்திருந்தார்கள். மௌலானா உமர் பாலம்பூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வந்து சிறிது நேரம் கதைத்துக் கொண்டிருந்தார்கள். மௌலானா உமர் பாலம்பூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறை பிரகாரம் 2 ரக்அத்கள் தொழுந்தால் போதும் என்று சொன்னார். ஜக்கரியா அன்சாரி ரஹிமஹுல்லாஹ் தூணில் சாய்ந்திருந்தவர் ஆச்சரியமாக முன்னுக்காகி, உமர், இந்த தைரியம் எங்கிருந்து உங்களுக்கு வந்தது? நான் என்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறை பிரகாரம் 2 சஜதாக்கள், சுஜூதுகள் செய்தால் போதும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஜக்கரியா அன்சாரி ரஹிமஹுல்லாஹ் சாதாரண ஒரு மனிதரா? எவ்வளவு சாலிஹான ஒரு மனிதர். 40 வருடங்களுக்கு மேலால் ஸஹீஹுல் புகாரியை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர். ரமதானுடைய மாதம் வந்தால் 30 குர்ஆன்களை தமாம் செய்வார்கள். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் வீதம் 30 குர்ஆன்களை ரமதானில் தமாம் செய்வார்கள். அப்படியாப்பட்ட ஜக்கரியா அன்சாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்நாளில்
அல்லாஹ் விரும்பக்கூடிய முறை பிரகாரம் 2 சஜதாக்கள் செய்தால் போதும், அதற்கு பின்னர் அல்லாஹ் என்னுடைய ரூஹை கைப்பற்றினால் போதும் என்று ஆசைப்படுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, தக்வா 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 என்று பேசுகிறோமே, தக்வா என்றால் என்ன? தக்வா என்றால் என்ன என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தக்வா என்றால் என்ன தெரியுமா? அல் ஹவுஃபு மினல் ஜலீல், அல்லாஹ்வை அஞ்சுவது, வல் அமலு பித்தன்சீல், குர்ஆனை ஹதீஸை அமுல்படுத்துவது, வல் கனாஅத்து பில் கலீல், அல்லாஹ் தந்ததை போதுமாக்கிக் கொள்வது, வல் இஸ்திஅதாது லிர்ரஹீல், ஆகிரத்துக்காக தயாராகுவது. இதுதான் தக்வா என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். தக்வா என்றால் அல்லாஹ்வை அஞ்சி, அல்லாஹ்வை பயந்து, குர்ஆன் ஹதீஸை அமல் செய்வது, அல்லாஹ் தந்ததை போதுமாக்கிக் கொள்வது, ஆகிரத்துக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டே இருப்பது. இதுதான் தக்வா. தக்வாவை சுருக்கமாக சொல்வதென்றால், மனதில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கும், அதனுடைய வெளிப்பாடாக உடல் உறுப்புகள் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ளும். இதுதான் தக்வா. மனதில் அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் இருக்கும், அதனுடைய வெளிப்பாடாக உடல் உறுப்புகள் செயற்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு தக்வாவை வலியுறுத்தினார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தை வலியுறுத்தினார்கள். இஸ் قال لهم اخوهم نوح الا تتقون, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு சொன்னார்கள், அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள கூடாதா? இஸ் قال لهم اخوهم هود الا تتقون, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள கூடாதா? லூத் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு சொன்னார்கள், அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள கூடாதா? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு சொன்னார்கள், அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள கூடாதா? வ இப்ராஹீம இஸ் قال لقومه, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு சொல்கிறார்கள், உஅ்புதுல்லாஹ வத்தகூ, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு மட்டுமே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு தக்வாவை வலியுறுத்தினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வலகத் வஸ்ஸைனா அல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ ஈயாக்கும், உங்களுக்கு முன்னால் யாருக்கெல்லாம் வேதம் கொடுத்தோமோ அவர்களுக்கும், வ ஈயாக்கும், குர்ஆன் அருளப்பட்ட உங்களுக்கும் நாம் வசியத்தாக சொல்கிறோம், அனித்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள். ஒரு முஃமின் எப்போதும் தக்வாவோடு, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு, அல்லாஹ்வுடைய பயபக்தியோடு வாழ்வான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய ஹவாரியூன்களுக்கு நசீஹத்தாக சொல்வார்கள், ஹஷ்யத்துல்லாஹி வ ஹுப்புல் ஃபிர்தௌஸ் யுவர்ரிசானி ஸப்ர அலல் மஷக்கா வ யுபாஇதானி மினத் துன்யா. அல்லாஹ்வுடைய பயம், அச்சம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய ஆசை, அந்த மோகம் கஷ்டங்களின் மீது பொறுமையை உண்டாக்கும், துன்யாவை விட்டும் தூரமாக்கி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் தனது ஹவாரியூன்களுக்கு நசீஹத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டால், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டால், அவர்கள் அல்லாஹ்வை எந்தளவு அஞ்சினார்கள், எந்தளவு பயந்தார்கள். அவர்களுடைய தக்வாவை எம்மோடு ஒப்பிடும் போதே நாம் தக்வாவே இல்லாதவர்கள். இந்த ரமதானுடைய நோக்கம், நோன்பினுடைய நோக்கம் தக்வா, லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த நோன்பு. தக்வாவை உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டிதான் இந்த நோன்பு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் அழுந்து கொண்டிருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, ஒரு கலீல் இன்னொரு கலீலை, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பார்த்து பயப்படுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள்,
இதா தக்கரத்து ஹதீஅதி நசீது ஹலீலி, என்னுடைய பாவங்களை நான் ஞாபகப்படுத்தி பார்த்தால் எனது நண்பனை நான் மறந்து விடுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம், ஈமானில் பலமான 5 ரசூல்மார்களில் மிக முக்கியமானவர். அவர் என்ன பாவம் செய்திருக்க போகிறார்? அல்லாஹுடைய பயத்தினால், அச்சத்தினால் அழுந்தார்கள். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹீமை அல்லாஹ் உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டு விட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய கலீலாக, நெருங்கிய நண்பனாக இருந்து கூட அல்லாஹுடைய பயம் அச்சத்தால் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த ஒரு தக்வாதாரி இல்லவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், அன அத்காக்கும், மனிதர்களிலேயே நான் தான் அல்லாஹ்வை மிக அஞ்சக்கூடியவர்கள். சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், உங்களை விட நான் தான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன், நான் தான் தக்வாதாரி. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சினார்கள், அல்லாஹ்வை பயப்பட்டார்கள். அப்படியாப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ் ஹுதாவை, நேர்வழியை கேட்கிறேன், அதே போன்று வத்துகா, தக்வாவை கேட்கிறேன், இறை அச்சத்தை கேட்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் தக்வாவை, இறை அச்சத்தை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகில்லாஹ், முஆத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், முஆதே இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ், அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், காற்று கொஞ்சம் வேகமாக வீசினால், மேகம் மூடினால், இருண்டு விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படுவார்கள், அங்கும் இங்கும் நடப்பார்கள், தொழுகையின் பக்கம் விரைவார்கள், அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கி விடுமோ என்று பயப்படுவார்கள். இதுதான் தக்வா சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இறையச்சம் என்பது இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு போதும் மாறு செய்ய மாட்டார்கள். மஅசூம், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்படியாப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அதாப் வந்து விடுமோ என்று அஞ்சினார்கள், பயந்தார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ்வே சீல் குத்தி விட்டான், அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டு விட்டார்கள், அல்லாஹ்வும் இவர்களை புரிந்து கொண்டு விட்டான். சஹாபாக்கள் அல்லாஹ்வால் பொருந்து கொள்ளப்பட்டவர்கள், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடியவர்கள். அப்படியாப்பட்ட சஹாபாக்கள் ரலியல்லாஹு அஜ்மஈன் அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லவ் தஅலமூன மா அஅலம் லதஹிக்தும் கலீலா வலபகைதும் கஸீரா, எனக்கு தெரிந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்றால் குறைவாக சிரித்திருப்பீர்கள், அதிகமாக அழுந்திருப்பீர்கள். தன்னுடைய வாழ்நாளை அல்லாஹுக்காக வேண்டியே செலவழிக்கக்கூடிய அந்த சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு மர்மை சம்பந்தமாக தெரிந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்றால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுந்திருப்பீர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ்வை மிக அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், என்னுடைய தந்தை அபூபக்கர் வீட்டுக்கு முன்னால் ஒரு திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில் தஹஜ்ஜுதுடைய நேர முஸல்லாவை விரிப்பார்கள், தக்பீரை கட்டினால் அழுந்து அழுந்து தொழுவார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்ணீர் வடியும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜுதுடைய தொழுகைக்காக மிஹ்ராபுக்குள்ளால் போவார்கள், பாம்பு கொத்தினால் ஒருவன் எப்படி தடமாறுவானோ, குதிப்பானோ, பதறுவானோ, அப்படி பதறிக்கொண்டு தொழுவார்கள், அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், இன்ன லதைனா அவ்காலா வ ஜஹீமா, நரகம் சம்பந்தமான வசனங்கள் வருகிறது. ஓதிக்கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயங்கி விழுந்தார்கள்.
உமர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு கம்பீரமானவர்கள், ஆனால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். நரகத்துடைய வசனம் வரும் போதே மயங்கி விழக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சினார்கள். ஒரு தடவை இரவுடைய நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள். கழுதையில் பயணம் செய்து எல்லா இடங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் ஒரு வீட்டில் குர்ஆனுடைய சத்தம் கேட்கிறது. ஒருவர் தொழுகையில் இருந்து குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார். இன்ன அஸாப ரப்பிக லவாகிஅ மா லஹு மின் தாஃபிஅ, உமது ரப்புடைய அஸாப் தண்டனை நிச்சயமாக நிகழும், அதை தடுக்கக்கூடியவர் எவரும் இல்லை என்ற அந்த வசனத்தை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கழுதையில் இருந்து இறங்கினார்கள். பக்கத்தில் ஒரு தூண் இருந்தது. அந்த தூணை கட்டி பிடித்துக் கொண்டார்கள். அழுந்து அழுந்து அப்படியே மயக்கமானார்கள். அதற்கு பின்னர் சுமார் 1 மாத காலமாக படுத்த படுக்கையாக இருந்தார்கள். எல்லாரும் நோய் விசாரிக்க வந்தார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாது உமர் ரலியல்லாஹு அவர்களை படுத்த படுக்கையாக்கியது எது? இந்த குர்ஆனுடைய வசனம் தான் உமர் ரலியல்லாஹு அவர்களை படுத்த படுக்கையாக்கியது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சினார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், யா லைத்தனி லம் தலித்னி உம்மி, என்னை என்னுடைய தாய் பெறாமல் இருந்திருந்தால் நல்லமே, என்னுடைய முடிவு என்னவாகுமோ என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் பயப்படுவார்கள். வாழ்க்கை பூராக அல்லாஹுக்கு அஞ்சி வாழக்கூடியவர்கள், வாழ்க்கை பூராக இஸ்லாத்திற்காக வேண்டியே தியாகம் செய்தவர்கள், மறுமையை நினைத்து மௌத்துக்கு பின்னால் என்ன நடக்கும் என்று நினைத்து நினைத்து பயந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்களுக்கு கீழால் 2 மாக்குகள் இருந்தது, 2 கோடுகள் இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாஃப்டானவர்கள், அவர்கள் அழுவதை எல்லாரும் பார்த்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கம்பீரமானவர்கள். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய பயமச்சத்தால் அழுந்து அழுந்து கண்ணில் 2 கோடுகள், கண்களுக்கு கீழால் 2 கோடுகள், கண்ணீர் வடிந்த அடையாளங்கள். அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுந்தார்கள். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டில் இருந்து ஒரு தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள். தாய் சொல்கிறார், அமீருல் முஃமினீன் இங்கு இல்லையே, கலீஃபா இல்லையே, இந்த பாலில் தண்ணீரை கலந்தால் அவருக்கு தெரியவா போகிறது? மகள் சொல்கிறாள், அமீருல் முஃமினீன் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இது போன்ற ஒரு சாலிஹான் ஒரு பெண்ணை தான் தேடிக்கொண்டிருந்தார்கள். கலீஃபா 3/2 பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய அரசன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குடிசை வீட்டுக்கு பெண் கேட்டு செல்கிறார்கள். மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அவர்கள் இருவர்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அவர்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் உமரே சானி என்று வர்ணனை செய்யப்படக்கூடிய அளவுக்கு நீதமான ஒரு ஆட்சியாளர், சிறந்த ஒரு மனிதர். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஆட்சியுடைய காலத்தில் ஒரு நாள் ஒரு தூதுவர் வருகிறார். ஒரு விளக்கு பத்த வைத்திருந்தார். அது சரியாக பத்தல்ல. அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களை பேசும் போது இன்னொரு விளக்கை பத்த வைத்தார்கள். அது நன்றாக எரிந்தது. அந்த தூதுவர் சொன்னார், இதையே பற்ற வைத்தால் நல்லமே. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இது அரசாங்க பணத்தினால் வாங்கியது, அரசாங்க தேவைக்காக மட்டுமே பாதிக்கப்பட வேண்டும். முன்னால் பற்ற வைத்திருந்ததே என்னுடைய பணத்தால் எனது தேவைகளுக்காக வாங்கியது, என்னுடைய தேவைக்கு அரசாங்கத்தினுடைய விளக்கை பற்ற வைக்க முடியாது என்று சொன்னார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய மனைவி சாலிஹான ஒரு பெண், ஃபர்தாவுடைய விடயத்தில் மிக பேணுதலான ஒரு பெண். அவருடைய வரலாற்றை எழுதும் போது, அவர் வீட்டில் இருக்கும் போது திடீரென்று ஒரு அஜ்னபியத்தான் ஒரு ஆண் வந்து விட்டார். அந்த பெண் திரைக்கு பின்னால் ஓடி சென்றான். கேட்டால், என்னை முழுமையாக நீ கண்டாயா? இல்லை, நான் முடியை மட்டும் தான் கண்டேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய மனைவி சொன்னால், ஒரு அந்நிய ஆண் பார்த்து முடி எனக்கு தேவையில்லை என்று முடியையே வலித்து விட்டார்கள். இது சரியா தவறா என்பது வேறு. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உயர்ந்து நின்றார்கள். அதனால தான் அந்த பெண் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஒரு அந்நிய ஆண் பார்த்து முடி எனக்கு தேவையில்லை என்று வலித்தார்கள்.
கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நேரம் வந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மாலி அரா மீகாயில் யத்ஹக், மீகாயில் ஏன் சிரிக்காமல் இருக்கிறார்? மீகாயில் சிரிப்பதை நான் கண்டதே இல்லையே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மா தஹிக மீகாயில் முன்து குலிகத்தின் நார், நரகம் படைக்கப்பட்ட நாள் முதல் மீகாயில் சிரித்ததே இல்லை. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ, நரகத்தில் தூக்கி வீசி விடுவானோ என்று பயந்து பயந்து இருக்கிறார்கள். மலக்குமார்களே அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தை, தக்வாவை இந்த நோம்பின் மூலம் நாம் அதிகப்படுத்துவோம். அந்த தக்வா எங்களை பக்குவப்படுத்தும், பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாக்கும், கடமைகளில் உதாசீனம் செய்யாமல் இருக்க அந்த தக்வா உதவியாக இருக்கும், அந்த இறையச்சம் உதவியாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தக்வா, பயம், அச்சம் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் எப்போதும் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டோம். அணு அணுவாக அல்லாஹுவை அஞ்சி நடப்போம், அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் வாழ்வோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படை தக்வா, அல்லாஹ்வுடைய பயம், அச்சம்தான். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சிறந்த ஒரு மார்க்க அறிஞர். ஒரு தடவை ஒருவர் ஒரு ஃபத்வா கேட்டு வந்தார். அவர் சொன்னார், என்னுடைய ஆடு காணாமல் போய்விட்டது. சில விஷயங்களை கேட்டுவிட்டு அவர் சென்று விட்டார். அவரோடு வந்த அடுத்தவரை அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழைத்து கேட்டார்கள், வந்த மனிதருடைய ஆடு என்ன நிறம், எத்தனை வயது இருக்கும், இதெல்லாத்தையும் விசாரித்தார்கள். வர்ணனை செய்யப்பட்ட ஆட்டை சில காலம் வாங்காமல் இருந்தார்கள். என்னுடைய பணம் ஹலாலாக இருந்தாலும் திருடப்பட்ட ஒரு ஆட்டை நான் வாங்கி சாப்பிட்டு விடக்கூடாது. என்னுடைய பணம் ஹலால் தான், ஆனால் அதை இன்னொருவன் திருடி என்னிடம் விற்றுவிடக் கூடாது என்று கவனமாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு பேணுதல். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு புடவை கடை வைத்திருந்தார்கள். புடவை வியாபாரி. வளமையாக மக்ரிபுடைய நேரம் கடையை அடைப்பார்கள். ஒரு நாள் பகலுடைய நேரமே கடையை அடைத்தார்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்டார்கள், இமாம் அவர்களே, என்ன காரணம், இன்று நேரத்தோடையே கடை அடைக்கிறீர்கள்? சொன்னார்கள் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இன்று கொஞ்சம் வானம் மந்தமாக இருக்கிறது, இருட்டாக இருக்கிறது, அந்த காலத்தில் சரியான வெளிச்சங்கள் இல்லை. அதனால் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், சரியான வெளிச்சம் இல்லை, என்னுடைய கடையில் வந்து சாமான் எடுக்கக்கூடியவர்கள் ஹை குவாலிட்டி என்று நினைத்து லோ குவாலிட்டியை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது, நான் மோசடி செய்தவனாக ஆகிவிடுவேனோ என்ற பயத்தால் நான் நேரத்தோடு கடையை அடைத்தேன் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சி இருக்கிறார்கள், இந்த அளவு பேணுதல் தக்வா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? பொதுவான ஒரு காயிதா இருக்கிறது, அடிப்படை சட்டம் இருக்கிறது. குல்லு கர்தின் ஜர்ர மன்ஃபஅத்தன் ஃபஹுவ ரிபா. எந்த கடன் எல்லாம் மேல்மிச்சமான ஒரு பணத்தையோ அல்லது பொருளையோ ஒரு பிரயோஜனத்தையோ கொண்டு வருமோ அவைகள் அனைத்தும் வட்டிதான். எந்த கடன் மேல்மிச்சமான ஒன்றை கொண்டு வருமோ அது வட்டி என்பது அடிப்படை காயிதா, அடிப்படை சட்டம். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் பகலுடைய நேரம், உச்சி வெயில், கடுமையான வெயில், வெயிலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். உடம்பில் வியர்வை வடிந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் அந்த வழியாக போகும்போது கேட்டார்கள், இமாம் அவர்களே, ஏன் இந்த வெயிலில் நின்று கொண்டிருக்கிறீர்கள், அந்த வீட்டினுடைய நிலையில் நிற்கலாமே. அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவாக பதில் சொன்னார்கள், நான் அந்த வீட்டு சொந்தக்காரனுக்கு கடன் கொடுத்திருக்கிறேன். நான் அவனுடைய வீட்டினுடைய நிழலில் இருந்தால் அவர் எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் அவருக்கு நான் கடன் கொடுத்ததினால் தைரியமாக நான் அந்த இடத்தில் நின்றால் அது வட்டியாகி விடுமோ என்று அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு பேணுதல்! அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் வளர்ந்து 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 உச்சத்தை தொட்டார்கள்.
அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்த ஹலீஃபா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை காதியாக, ஜஸ்டிஸாக, நீதிபதியாக அந்த பகுதிக்கு இருக்குமாறு சொன்னார். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பொறுப்புகள் எதுவும் தேவையில்லை, சாதாரண மனிதனாக நான் வாழ்ந்து விட்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள். ஹலீஃபாவுக்கு கோபம் வந்தது. அவர் சொன்னார், இதற்கு பின்னர் நீங்கள் யாருக்கும் ஃபத்வா கொடுக்க கூடாது. அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சரி என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள். வீட்டுக்கு வந்ததும் மகள் ஒரு மசாலாவை கேட்கிறாள். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மகளுக்கு சொன்னால், நான் ஹலீஃபாவுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், ஃபத்வா கொடுக்க மாட்டேன், மசாலாக்களுக்கு தெளிவு சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு பேணுதலை, தக்வாவை நாம் வளர்க்க வேண்டும். அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய மஜ்லிஸுக்கு ஒரு பெண் வந்தாள். அந்த பெண் ஒரு ஃபத்வாவை கேட்டால் அந்த சபையில் இருந்தவர்கள் எல்லாம் ஆடி போனார்கள். அந்த பெண் கேட்ட ஃபத்வா, நேற்று இரவு என்னுடைய பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தேன், இருட்டாக இருந்தது, அந்த வழியாக ஹலீஃபாவுடைய வாகனங்கள் போனது, போகும்போது வீடு வெளிச்சமாகியது, அந்த வெளிச்சத்தில் என்னுடைய பிள்ளைக்கு நான் சில கவலங்களை ஊட்டிவிட்டேன், இது எனக்கு ஹலாலா ஹராமா என்று கேட்டார். அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இது ஹராம், ஹலால் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த பெண் சென்றதும் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய மகன் வந்து கேட்டார், வாப்பா ஏன் இப்படி ஒரு ஃபத்வா, இவ்வளவு ஹார்டான ஒரு ஃபத்வாவா? அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த கேள்வியை கேட்டது சாதாரண ஒரு பெண் அல்ல, பிஷ்ருல் ஹாஃபி என்ற பெரும் ஒரு சூஃபி மகானுடைய சகோதரி. அவர்களுடைய பக்குவத்துக்கும் பேணுதலுக்கும் அவர்கள் கேட்ட கேள்வி சரி, அவர்களுடைய ஃபத்வாவும் இதுதான், அவர்கள் ஹலால் கேட்டுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். கணியத்துக்குரியவர்களே, அன்பானவர்களே, இந்த தக்வாவை, பயம், அச்சத்தை கொண்டு வருவோம். தக்வா என்றால் என்ன என்று நாம் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் அல்லாஹுடைய கட்டளைகளை அணுவாக பின்பற்றுவது தக்வா. அல்லாஹுவை அஞ்சி ஒவ்வொரு செயற்பாடுகளையும் செய்து கொள்வது, ஒவ்வொரு பேச்சுகளையும் பேசுவது, ஒவ்வொரு அசைவுகளையும் அசைவது தக்வா. கணியத்துக்குரியவர்களே, ஹாஜா ஃபதுல் அலி என்ற ஒரு சூஃபி மகான் இருந்தார். அவருடைய சாப்பாட்டை அவரே தான் சமைப்பார், யாருக்கும் கொடுக்க மாட்டார். அவருடைய கொள்கை, இன்னொருவர் சமைத்தால் சமைக்கக்கூடியவருடைய பண்புகள் என்னிடத்தில் வெளிப்படும், இது அவருடைய கொள்கையாக இருந்தது. ஹாஜா ஃபதுல் அலி அமளிபாத்தில் மிக பேணுதலானவர், தஹஜ்ஜுதை விடாதவர், தஹஜ்ஜுதில் மிக பேணுதலாக இருக்கக்கூடியவர். அதனால் அவருடைய சாப்பாட்டை அவரே சமைப்பார். தஹஜ்ஜுத் இல்லாத ஒருவன், சுபஹ் தொழாத ஒருவன் சமைத்து நான் சாப்பிட்டு விட்டால் அவனுடைய முசீபத்தும் எனக்கு வந்துவிடும் என்று அஞ்சுவார்கள். ஒரு பயணத்தில் இருக்கும் போதே அவருடைய மாணவன் அப்துல் மலிக் என்ற ஒரு சாலிஹான் ஒரு மாணவர் இருந்தார். அமளிபாதத்தில் மிக பேணுதலானவர். அந்த மாணவனுக்கு சொன்னார், இன்று நீ எங்களுக்காக சமைத்து தர வேண்டும். அப்துல் மலிக் என்ற அந்த மாணவர் சமைத்தார். சாப்பிடுவதற்காக சாப்பாடுகளை கொண்டு வந்து வைத்தார். சாப்பிடுவதற்காக அமர்ந்து இருக்கும் போதே அந்த ஏரியாவுடைய கவர்னர் வருகிறார். வந்து இவரோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு சென்றார். கவர்னர் வரும் போது வைத்த சாப்பாட்டை எடுத்தார்கள். திரும்ப 2வது தடவை வைக்கும் போதே மாணவன் அப்துல் மலிக் சாப்பாட்டை கொண்டு வந்து வைக்கவில்லை, இன்னொருவர் தான் கொண்டு வந்து வைத்தார். சொன்னார்கள், ஹாஜா ஃபதுல் அலி, நான் இந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன், நான் உண்ண மாட்டேன். மாணவர் சொன்னார், உஸ்தாத் அவர்களே, நான் சமைத்தது, நான் மட்டும்தான் சமைத்தேன், சாப்பிடலாமே. சொன்னார்கள், ஹாஜா ஃபதுல் அலி, சமைத்தது நீனாக இருந்தாலும் இந்த சாப்பாட்டை கொண்டு வந்து வைத்தவர் தாடி இல்லாதவர், ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை பேணாத ஒருவர் சாப்பாட்டை கொண்டு வந்து வைத்தார். நான் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டால் ரசூலுல்லாஹுடைய சுன்னாக்களை பின்பற்றாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு நான் தள்ளப்படுவேன் என்று பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவை அணுவாக அஞ்சி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா அவனை யாரெல்லாம் அஞ்சி வாழ்கிறார்களோ,
தக்வாவோடு வாழ்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், தக்வாதாரிகளோடு அல்லாஹ் இருக்கிறான். நாம் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் அல்லாஹ் எம்மோடு இருப்பான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் எம்மோடு இருப்பான். அல்லாஹ்வுடைய முஹப்பத் எங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிந்துவிடும். வமன் யத்தகில்லாஹ யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்தி, யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்வாரோ அவருடைய எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டு விடும். வாழ்க்கையில் உள்ள கஷ்ட துன்பங்கள், பலாய் முசீபத்துகள் எல்லாம் இந்த தக்வாவின் மூலம், அல்லாஹ்வை பயந்து வாழ்வதன் மூலம் இல்லாமலாகும். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வாரோ அவருக்கு அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விமோசனத்தை கொடுப்பான். அவருக்கு ரிஸ்கை அவர் நினையா புறத்தில் இருந்து கொடுப்பான். ரிஸ்க் என்றால் சாப்பிடக்கூடிய சாப்பாடு மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படக்கூடிய எல்லா நியமத்துகளும் அருட்கொடைகளும் ரிஸ்க் தான். அல்லாஹ்வை அஞ்சி வாழும் போது அல்லாஹ் அவனுடைய நியமத்துகளை அருட்கொடைகளை தாராளமாக எங்களுக்கு தருவான். எந்த பலாய் முசீபத்துகள் கஷ்ட துன்பம் இல்லாத வாழ்க்கையை வாழலாம். யாரெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டம், வாழ்க்கையில் சோதனைகள், கஷ்ட துன்பங்கள், நோய் நொம்பலங்கள், பிரச்சனைகளை யாரெல்லாம் புலம்புகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால் எல்லா கஷ்ட துன்பங்களும் இல்லாமல் ஆகிவிடும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபமன் இத்தகா வ அஸ்லஹ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி தக்வாவை தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வாரோ, அதுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை அவர் வேறு விதமாக வாழ்ந்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையை யார் சீர்திருத்தம் செய்து கொள்வாரோ அவர் மௌத்துடைய நேரம், கபருடைய நேரம், மஹ்ஷருடைய மைதானத்தினுடைய நேரம் அவருக்கு எந்த பயமும் இருக்காது, கவலைப்படவும் மாட்டார், அவர் சுவர்க்கம் செல்வார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஃபுதைல் அயாத் ரஹிமஹுல்லாஹ் ஒரு திருடர் ஆரம்ப காலத்தில் திருடுவதற்காக ஒரு வீட்டினுடைய ஓட்டை பிரித்து இறங்கினார்கள். ஒரு வயோதிபர் குர்ஆனுடைய வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தால் உள்ளங்கள் நடுங்குவதற்கு நேரம் வரவில்லையா என்ற குர்ஆனுடைய வசனத்தை கேட்டதும் திருடுவதற்காக சென்ற ஃபுதைல் இப்னு இயாத் அந்த இடத்திலே உட்கார்ந்து விட்டார்கள். தௌபா செய்தார்கள். பிற்காலத்தில் பெரும் ஒரு இமாமாக மாறினார்கள். அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்திருப்பது இது தௌபாவுடைய ஒரு சந்தர்ப்பம். அதனால் இந்த பாக்கியத்தை பாக்கியமாக கருதி தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு தக்வாவுடைய வாழ்க்கை மௌத்து வரை வாழ்வோம். ரமதானோடு பெருநாளோடு எங்களுடைய இந்த தக்வாவுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு பழையபடியே திரும்பி விடாமல் மௌத்து வரைக்கும் தக்வாவுடைய இறையச்சத்துடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தில் பூர்த்தியான தக்வாவை இறையச்சத்தை பெற்றவர்களாக எங்களை ஆக்குவானாக. ரப்பே ரஹ்மானே, இந்த ரமதானுடைய எல்லா அஜ்ர்களையும் சவாபுகளையும் தருவாயாக. ரப்பே உனது ரஹ்மத்தை தருவாயாக, மக்ஃபிரத்தை தருவாயாக, நரக விடுதலையை தருவாயாக, சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரப்பே உன்னுடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. துன்யாவில் கஷ்டம் இல்லாத துன்பம் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீவாக்குவாயாக. தொழில் வியாபாரங்களில் எங்களுக்கு பறக்க செய்வாயாக. குடும்ப வாழ்க்கையில் உள்ள கஷ்ட துன்பங்களை நீக்குவாயாக. சந்தோஷமான வாழ்க்கையை துன்யாவிலும் ஆகிரத்திலும் நசீவாக்குவாயாக. கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. கபருடைய வேதனைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானத்தில் தலை குனிய விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தினால் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக, சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரப்பே, சுவர்க்கத்தில் உனது முனாஜாவை லிகாவை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உனக்கு நெருக்கமான அடியார்கள் அந்த பாக்கியத்தை பெறுவார்கள். ரப்பே, அப்படியாப்பட்ட நெருக்கமான அடியார்களாக எங்களை ஆக்கி உனது லிகாவை ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. இந்த சிறிய துஆவை உனது தனிப்பெரும் கிருபையால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.